வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு போடுங்க. அதோடு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் போடுங்க. இப்போ நம்ம செய்ய போகிற புளி சாதம் பழைய சாதம் மீந்ததில் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ அதில் புளி தண்ணியை ஊற்றுங்க. புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அது புளி தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா போதும். இப்போ நாம் இதில் பழைய சாதத்தை போட்டு கிளறி இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப சுலபமாக சுவையாக புளி சாதம் ரெடி. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.